அடிலான் துணைத் தலைவருக்கான தேர்தலில் நூருல் ஈசா அன்வாரிடம் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ரஃபீஸ் ரம்லி பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அடிலான் தேர்தலின் போது கட்சியின் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள தவறினால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என ரஃபீசி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கட்சியின் உயர்மட்ட தலைமையில் இல்லாத ஒருவர் அமைச்சரவை பதவியை வகிப்பது பொருத்தமற்றது. ஆகவே எனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் சமர்ப்பித்து விட்டேன். எனது ராஜினாமா வரும் ஜூன் 17 அமலுக்கு வரும். இன்று முதல் ஜூன் 16 மீதமுள்ள வருடாந்திர விடுப்பில் இருப்பேன் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக அடிலான் தொகுதி அளவிலான தேர்தலில் ரஃபீசிக்கு நெருக்கமானவர்கள் என்று கூறப்படும் பல நபர்கள் போட்டியில் தோல்வியடைந்த பிறகு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய போவதாக ஊகங்கள் பரவத் தொடங்கின. தற்போது அந்த ஊகங்கள் உண்மையாகி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.